இந்தியால அதிகப்படியான நிலம் முதல்ல ஆர்ம்டு போர்சஸ் இருக்கு, ரெண்டாவது ரயில்வேஸ் இருக்கு, மூணாவது வக்ஃப் போர்டு கிட்ட இருக்கு. வக்ஃப் போர்டு கிட்ட எவ்வளவு நிலம் இருக்குன்னா 9,40,000 ஏக்கர் வக்ஃப் போர்டு கையில இருக்கு. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, சமீபத்தில் திருச்சியை நம்ம பார்த்தோம். திருச்செந்துறை அப்படிங்கிற ஒரு கிராமம் முழுவதுமே வக்ஃப் போர்டுனுடைய சொத்துன்னு சொல்லிட்டாங்க. ஒரு விவசாயி சொத்தை விற்க போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வக்ஃப் போர்டு என்ஓசி வாங்கிட்டு வாங்க. அப்பதான் தெரிஞ்சு பெரிய போராட்டம் வெடிச்சது. வெள்ளூர்ல இந்த மாதிரி பிரச்சனை, தமிழகத்தில் இந்த பிரச்சனை பார்க்கிறோம். இன்னைக்கு வக்ஃப் போர்டு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, வக்ஃப் போர்டு ஒரு சொத்தை தன்னுடைய சொத்தாக சொல்வதற்கு வக்ஃப் போர்டுக்கு முழு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம். நீங்களும் நானும் ஓவர் கம் பண்ணோம்னா வக்ஃப் போர்டு போய் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கி அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்ட்ரார் அலுவலகத்தில் கொடுத்தா நம்முடைய சொத்தை கரையம் பண்ண முடியும். இதுல ஆச்சரியம் என்னன்னா, திருச்செந்துறை ஊர்ல இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் கோயில் 1500 ஆண்டுகள் பழமையான கோவில். 1500 ஆண்டுகள் பழமையாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் எப்படி வக்ஃப் போர்டு சொத்துக்குள்ள அந்த கோவில் வர முடியும்? இதான் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய. அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, வக்ஃப் போர்டுனுடைய சொத்து நம்ம சொல்லும் பொழுது மாவட்ட ஆட்சியர் தான் அதற்கு அதிகாரம். வக்ஃப் போர்டு ஆக்ட் 1995 வரக்கூடிய முக்கியமான சட்ட திருத்தம், மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கிட்ட அந்த சொத்து வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான சொத்தா அப்படிங்கிற பதிவை மாவட்ட ஆட்சியர்கிட்ட பண்ணணும். வக்ஃப் போர்டு அந்த முடிவு எடுக்கக்கூடாது, மாவட்ட ஆட்சியர் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான